பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் காலதாமதம் ஏற்படுத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. ஆரிய சுற்றமங்களை சுக்குநூறாக உடைத்தெறிவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நீதிக் கட்சி தொடங்கிய நாளை ஒட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசுக்கு திமுக கூட்டணி கண்டனம். கோவை, மதுரை நகரங்களில் ஆர்ப்பாட்டம். ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டம். நிதி சூழ்நிலையை அறிய அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் கால தாமதம் ஏற்படுத்துவது ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் நெறிமுறைகளை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. சட்டப்பேரவை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் 3 வழிமுறைகள் மட்டுமே இருப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. மசோதாவை திருப்பி அனுப்பலாம் என்றும், நிராகரிக்கலாம் என்றும் அல்லது ஒப்புதல் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரிய சூழ்ச்சியை உடைத்தெறிவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீதி கட்சி தொடங்கிய நாளை ஒட்டி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரத்தில் உரிய பங்கை பெற்று தந்த சமூக நீதியை நிலைநாட்ட தாய் அமைப்பான நீதி கட்சி தொடங்கிய நாள் இன்று என்று தெரிவித்திருக்கிறார். நீதி கட்சி நீட்சியான திராவிட மாடல் ஆட்சி என மெய்ப்பிப்போம் என்று கூறியுள்ள அவர், ஆரிய சூழ்ச்சியை சுக்குநூறாக உடைத்து எறிவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பரிசாக 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பொருட்களுடன் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், நிதி சூழலை அறிய அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கிய அரசின் திட்டம் என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு சாதகமாக இருந்ததாகவும், இதனை கருத்தில் கொண்டே இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிகிறது. கேரள உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக போட்டியிட உள்ளது. கேரளாவில் அடுத்த மாதம் 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இடுக்கி, பாலக்காடு, வயநாடு உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி பதவிகளுக்கு அதிமுக வேட்பாளர்களை களம் இறக்க உள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 28 வேட்பாளர்களையும் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். பாஜகவைச் சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜயகுமார் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுடன் 26 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. போதுமான இடவசதி மற்றும் மக்கள் தொகை இல்லாத காரணத்தால் மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி வழங்க முடியாது என திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. ஆனால் இதைவிட குறைவாக மக்கள் தொகை உள்ள நகரங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மத்திய அரசின் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவை, மதுரை நகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்காமல் பாஜக அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில், தமிழக அரசு பரிந்துரைத்துள்ள 7 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு போதுமான இடவசதி இல்லை என்றும், அதனால்தான் திருப்பி அனுப்பியதாகவும் மத்திய அமைச்சர் மனோகர்லால் விளக்கமளித்திருக்கிறார். மேலும் மக்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அரசியல் ஆக்குகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
தங்கம் விலையில் இன்று சரிவு ஏற்பட்டது. தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. நேற்று சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்தது. இதனிடையே இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்